கிறிஸ்தவ வாழ்வின் அம்சங்கள் அல்லது ஆவிக்குரிய கடமைகள் என்னென்ன என்பதை வெளிப்படுத்தல் 14:12 பார்க்கிறோம். 1, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுதல். 2, இயேசுவின் விசுவாசத்தை கொண்டிருத்தல் அல்லது இயேசுவின் விசுவாசத்தை கைக்கொள்ளுதல். எல்லா நாடுகளுக்கும் கொடி இருக்கிறது. எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் தங்களுக்கென்று கொடிகளை வைத்திருக்கின்றன. அதே போல இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு, மீதமானவர்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற கொடி என்ன தெரியுமா? செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் கொடி என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? இப்பூமிக்குரிய சரித்திரத்தின் முடிவை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கற்பனைகள் மற்றும் இயேசுவின் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள் என்று பொறிக்கப்பட்ட கொடியை அனைவரும் உயர்த்துமாறு தேவன் அழைக்கிறார் என்று 6 டெஸ்டிமனிஸ் சாட்சியாகமங்கள் 6ஆம் பாகம் 292, 293 பக்கங்களில் நாம் வாசிக்கிறோம். இன்னொரு கருத்தை வாசிக்கலாமா? தேவனுடைய கற்பனைகள் மற்றும் இயேசுவின் விசுவாசம் என்ற கொடியை உயர்த்தி பிடியுங்கள், இதை உங்கள் மைய கருத்தாக்குங்கள் என்று 6 டெஸ்டிமனிஸ் பக்கம் 61 வாசிக்கிறோம். அப்போ அந்த 2 மேற்கோள்களிலும் என்ன வாசிக்கிறோம்? நமக்குன்னு ஒரு கொடி இருக்கிறது. அந்த கொடியில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் என்னென்ன? தேவனுடைய கற்பனைகள், இயேசுவின் விசுவாசம்.